guys, so இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ஷேக் எஃபெக்ட் வந்து எப்படி நம்மளாக ஓனாக க்ரியேட் பண்ணுறது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா aligtmotion ஆப்பில் வந்தாச்சு. ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் ஃபுல் ரேஷியோ வந்து கொடுத்துருக்கேன் 9:16. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்டில் வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஸோ எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்து முடிச்ச வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து சமந்தாவோட இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே இருக்கிற 3 டாட் டேப் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துக்கோங்க. நான் இதே மாதிரி ஜஸ்ட் ஒரு 5 இமேஜ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிலேட் அப்படின்னு வந்து 4th அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 0ல் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.00 வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2.50 வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னிட்யூட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, அதோட எண்டிங்கில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 300 வந்து கொடுத்துக்கோங்க, 300. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 1 வந்து கொடுத்துக்கோங்க. 1 மீன்ஸ் 0. ஓகேவா? ஸோ கீழே வந்து வேவ் வந்து சைன்லேயே வந்து இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. அதே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக. ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்ட் செட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வன்சின்னு ஸ்டார்டிங்கில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.00 வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 0.65 வந்து கொடுத்துக்கோங்க. 60 to 70க்குள்ளே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 0.60 to 0.70க்குள்ளே கொடுத்துக்கோங்க. நான் வந்து ரெண்டுக்குமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி 0.65 வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஆங்கிள் 1 இருக்குது பார்த்தீங்களா? ஆங்கிள் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 கீ ஃப்ரேம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் 1, அதே மாதிரி எண்டிங்கில் 1. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 வந்து கொடுத்துக்கோங்க, +8. ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 8 கொடுத்துருக்கேன். அண்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0 வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆங்கிள் 2லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் -3.0 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 0 வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்டு பேஸ் வேல்யூலாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, கீழே வேவில் வந்து சைன்லேயே வந்து இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசார்ஷன் ஆர் வார்ப் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. கடைசியில் வந்து தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு க்ராப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, அந்த இமேஜோட மிடில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட எண்டிங்கில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2.000 வந்து கொடுத்துக்கோங்க, 2000. ஓகேவா? ஸோ சென்டரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.000 வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எண்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2.000 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2000, சென்டரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1000, அதே மாதிரி எண்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2000. ஓகேவா? அண்ட் ஆஃப்செட் வேல்யூலாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நம்ம மிரர் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போஷர் ஆர் காமா வந்து ஆட் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் லைட் இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்போஷர் ஆர் காமா அப்படின்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணிட்டு ஸ்டாண்ட் செட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷரில் வந்து நம்ம வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம், கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணி. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க, அதோட மிடில் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2.00 வந்து கொடுத்துக்கோங்க. எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே வந்துட்டு 000 வந்து இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காமா வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆப்ஷன்லேயே இருக்கும், அது சேஞ்ச் பண்ண தேவையில்லை நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ண போகிறோம். பிளர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மோஷன் பிளர் அப்படின்னு வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் மோஷன் பிளரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூன் வந்துட்டு 1.00 வந்து இருக்கட்டும்.
பொசிஷன்ஸ் கீழே ரெண்டுமே ஆனில் இருக்கும், எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க, கலர் அண்ட் லைட்லேயே வந்து போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ஆர் கான்ட்ராஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டச் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைட்னஸ் வந்து நம்ம கீ ஃப்ரேம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்று அண்ட் வந்துட்டு மிடில் ஒன்று, எண்டிங்கில் ஒன்று. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க, அதே மாதிரி இருக்கட்டும். அண்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 550 வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து உங்களுக்கு இருக்கட்டும். ஸோ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கலர் எஃபெக்ட் ஆட் பண்ண ஒரு இமேஜ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரு ரா இமேஜில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த 3 டாட் டேப் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த எஃபெக்ட்டுமே வந்து இது வரைக்கும் நான் ஆட் பண்ணலை. இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து இருக்குது. ஸோ 3 டாட் டேப் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து இதை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஷேக் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து எத்தனை ஃபோட்டோஸ்க்கு பண்ண நினைக்கிறீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின தாட்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் டேப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.